வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெகடிகாசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா அடி வாங்கின விஜயா வீட்டில் வந்து பெட்டில் படுத்துக்கிட்டு அம்மா அப்பா அப்படின்னு அனுத்திட்டு இருக்காங்க. ஐயோ வலி தாங்க முடியலையே. பொம்பளைங்களா அவளுங்க பிசாசுங்க. சோ வலிக்குதே அப்படின்னு விஜயா புலம்பிக்கிட்டு அனுத்திக்கிட்டு இருக்க அங்கே வர அண்ணாமலை, என்ன விஜயா காலையிலேயே முதுகு வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு அண்ணாமலை கேட்க, என்னால் எழுந்திருக்க கூட முடியல, வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் என்னடான்னா ஹாயா என்ன கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு இருக்கிற கோவத்தெல்லாம் இழிச்சுவாய அண்ணாமலை கிட்ட காட்டிட்டு இருக்காங்க விஜயா. இது என்ன அநியாயமா இருக்கு? உனக்கு முடியலன்னா நான் என்னன்னு கேட்க கூட கூடாதான்றாரு அவரு. எனக்கு முதுகு பிடிச்சிருச்சு அப்படின்னு விஜயா சொல்ல, முதுகுக்காவது உன்னை பிடிச்சிருக்கே அப்படிங்கிறாரு அண்ணாமலை. இதை கேட்குற விஜயா ஏற்கனவே வழியில் துடிச்சிட்டு இருக்க இதுவும் சேர்ந்து செம்ம காண்டாயிடுறாங்க. இந்த நக்கல் தானே வேண்டாங்கிறது அப்படின்னு விஜயா சொல்ல, சரி என்ன ஆச்சு, திடீர்னு எப்படி முதுக பிடிச்சது அப்படின்னு அண்ணாமலை கேட்க, அது அது நேத்து ராத்திரி அது அப்படின்னு விஜயா வார்த்தைகளை தேடிக்கிட்டு இருக்க, என்னாச்சுப்பா அம்மாவுக்கு அப்படின்னு முத்து வந்து அங்க நிக்கிறாரு. முதுகு வலிக்குதுன்னு அனுத்திக்கிட்டு இருக்காடா அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, ஏன் என்னாச்சு அப்படின்னு முத்துவும் கேட்குறாரு ஒன்றும் தெரியாத மாதிரி. அதான் கேட்டுட்டு இருக்கேன், சொல்ல விஜயா அப்படின்னு அண்ணாமலை மறுபடியும் கேட்க, விஜயா மெதுவாக கஷ்டப்பட்டு எழுந்து உட்கார ட்ரை பண்ணிக்கிட்டே, அது நேத்து ராத்திரி தூக்கத்தில் ஏதோ கெட்ட கனவு வந்துச்சுங்க. அந்த கனவுல பயந்து பெட்ல இருந்து உருண்டு கீழே விழுந்துட்டேன் போல இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே ட்ரை பண்ணி எழுந்து உட்கார்றவங்க முதுக பிடிச்சிக்கிட்டே ஊன்னு வலியில அனத்த நடத்துறாங்க. அதுதான் முதுகு பயங்கரமா வலிக்குது. அப்பா என்னால நகரக்கூட முடியலையே அப்படின்னு கொஞ்சம் ட்ரை பண்ணி எழுந்த விஜயா பொத்துன்னு மறுபடியும் விழுந்துடுறாங்க பெட்ல. அவங்க அம்மா சொன்ன கதையை கேட்டு உண்மை தெரிஞ்ச முத்து சிரிச்சிட்டு இருக்க அண்ணாமலைய காண்டாயிடுறாரு. ஏண்டா உங்க அம்மா வலியில துடிச்சிட்டு இருக்கா, நீ சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அது அது ஒன்றும் இல்லைப்பா, நேற்று ராத்திரி நம்ம ஏரியாவில் தரமான சம்பவம் ஒன்று நடந்திருக்குப்பா அப்படின்னு முத்து சொல்ல, விஜயாவுக்கு திடுக்குன்னு இருக்குது. தரமான சம்பவமா என்னன்னு கேட்குறாரு அண்ணாமலை. அது நம்ம மீனாவோட போஸ்டரை நாம நிறைய இடத்துல ஒட்டி இருக்கோம்ல அப்படின்னு முத்து சொல்ல, அண்ணாமலை ஆமான்னுட்டு இருக்காரு. விஜயாவுக்கு இங்க அள்ளு விட்டுக்கிட்டு இருக்கு. அந்த போஸ்டரை யாரோ கிழிக்க பார்த்துருக்காங்கப்பா அப்படின்னு முத்து சொல்ல, ஐயோ ஒருவேளை இவனுக்கு அது நாம தான் உண்மையை தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு பயத்தோட பாக்குறாங்க விஜயா. ஓஹோ அப்படின்னு அண்ணாமலை சின்சியராக கேட்டுட்டு இருக்க, அப்போ அந்த பக்கமாக வந்த மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்த்துட்டு அவங்கள அடிச்சு விரட்டி இருக்கிறாங்க அப்படின்னு விஜயாவை பார்த்துக்கிட்டே சொல்ல, விஜயா நைஸா பார்வையை மட்டும் வேற பக்கம் திருப்பிக்கிறாங்க, உடம்ப திருப்ப முடியல. அவங்களும் தலை தெறிக்க ஓடி இருக்காங்கப்பா அப்படின்னு முத்து சொல்ல, ஓடிட்டாங்களா அப்படின்னா இவளுக்கு முதுகு வலி வர்றதுக்கு என்ன காரணம்னு அண்ணாமலை கேட்குறாரு. விஜயா திருன்னு முழிச்சிட்டு இருக்க, இல்லப்பா கெட்ட கனவு வந்தா கெட்டது நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல, மீனா போஸ்டரை யாரோ கிழிச்சது அம்மா கனவுல வந்திருக்கும் போல, அதனாலதான் அம்மா விழுந்திருக்காங்கன்னு விஜயா சொன்ன பொய்க்கு இவரு ஒரு கதை கட்டி முடிக்கிறாரு. முத்து ஜாலியா விஜயாவை பார்த்துக்கிட்டு இருக்க, யாரு மீனாவோட போஸ்டர் கிழிச்சா அப்படின்னு அண்ணாமலை அந்த கேள்விக்கு போயிடுறாரு. தெரியலப்பா அது அப்படின்னு முத்து சொல்ல, அப்பாடா இவனுக்கு நாம தான் அதுன்னு தெரியல போல இருக்கு அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க விஜயா. ஆனா யாரோ ஒரு லேடி தான் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்கப்பா, அவங்க முகத்தை சேலையை வச்சு மூடி இருக்காங்கப்பா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க, ஐயோ இவனுக்கு தெரியுமா தெரியாதா இந்த குழப்புறானே, ஒவ்வொரு நிமிஷமும் பிரஷரை எகிர விடுறானேன்னு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க விஜயா. கிட்டத்தட்ட அவங்க நம்ம அம்மா வயசுல இருக்க மாதிரி அவங்க சொன்னாங்கப்பா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க, டேய் இப்ப இதெல்லாம் யாராவது கேட்டாங்களா அப்படின்னு உயிரை பிடிச்சிட்டு கத்துற விஜயா, நானே வழியில இருக்கேன் அப்படின்றாங்க. அம்மா நான் அதுக்கு ஒரு வைத்தியம் சொல்லவாமா, இந்த உலக்க இருக்குல்ல உலக்க அப்படின்னு முத்து ஆரம்பிக்க, தெரியுங்கிறாரு அண்ணாமலை. ஆமாப்பா, இந்த உலக்கையை எடுத்து முதுகுல வச்சு 2 புரட்டினோம்னா வலி எல்லாம் சரியாயிடும்பான்னு முத்து சொல்ல, அப்படியா அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறாரு அண்ணாமலை. விஜயா வலிய கூட மறந்து, டேய் அப்படியே எடுத்து என் தலையில அடி அப்படின்னு கத்திக்கிட்டு உணர்ச்சி வசப்பட்டு எழுந்திருச்சு, உன்னை யாராவது வைத்தியம் கேட்டாங்களா அப்படின்னு இருக்கிற தலைவணியை தூக்கி முத்துவை அடிக்க, முத்து அதை ஜாலியா பிடிச்சிக்கிறாரு. விஜயா தான் எழுந்திருச்ச வேகத்துல வலியில துடிச்சு ஐயோ அம்மா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்பா அம்மாவை பார்த்து பத்திரமா இருக்க சொல்லுப்பா, ஏற்கனவே முதுகு பிடிச்சிருக்குது, இதுல தலைவாணிய வேற தூக்கி அடிக்கிறாங்க, அப்புறம் எந்திரிக்கவே முடியாம போயிட போகுது அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்கும் போதே மீனா கிச்சன்ல இருந்து ஒரு ட்ரேல எதையோ வச்சு எடுத்துட்டு வர்றாங்க.
உடம்பு சரியாயி டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டாங்க போல இருக்கு. ஏங்க தள்ளுங்கன்னு மெதுவாக முத்துவை நகர்த்தி விட்டுட்டு கொஞ்சம் முன்னாடி வந்து அத்தை காஃபின்றாங்க மீனா. இப்போ காஃபி குடிக்கிற நிலைமையிலையா நான் இருக்கேன் அப்படின்னு மீனா கிட்ட எகிரிட்டு இருக்காங்க அவங்க. என்னாச்சு அத்தன்னு மீனா கேட்க, எங்கே கீழே விழுந்துட்டாங்களாம், முதுகில் அடிபட்டுருச்சான் அப்படின்னு முத்து சொல்ல, நான் வேணும்னா ஒத்தரம் கொடுக்கவா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. ஒன்றும் தேவையில்லைன்னு விஜயா கத்துறாங்க. காஃபி குடிங்கம்மா, முதுகு வலிக்கு நல்லது அப்படின்னு முத்து சொல்ல, அண்ணாமலை திருத்திருன்னு பார்த்துட்டு இது எந்த ஒரு வைத்தியன்டான்னு கேட்குறாரு. மீனா போடுற காஃபியை குடிச்சாலே எல்லா பிரச்சனையும் போயிடும்பா அப்படின்னு முத்து சொல்ல, அப்ப சரின்ட்டு அண்ணாமலை போயிடுறாரு. குடிங்கம்மா அப்படின்னு முத்து சொல்ல, டேய் உன் பொண்டாட்டி புகழ பாடிக்கிட்டே இருக்காத, நானே வழியில இருக்கேன் அப்படின்னு விஜயா முதுக பிடிக்க, மீனா நீ எதுக்கு இவங்க கிட்ட கேட்காம கொள்ளாம கொண்டு வந்த, வா போலாங்கிறாரு முத்து. அவ்வளோ நேரம் இல்லாத பிகு பண்ணிட்டு இருந்த விஜயா சரி சரி கொண்டாங்கிறாங்க. மெல்ல முதுக பிடிச்சிட்டு ட்ரை பண்ணி லைட்டா எழுந்து உட்காந்து எடுத்துக்கிறாங்க. பாத்துமா, முதுகில் விழுந்தது மண்டையில் விழுந்துற போது மண்டை பத்திரம் அப்படிங்கிற மாதிரி முத்து அம்மா ஒரு பார்வை பார்த்துட்டு கூடவே போறாரு. மீனா கிச்சன் பக்கமா போக முத்துவும் பின்னாடியே போறாரு. விஜயா காஃபியை குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஹால்ல சோஃபா கிட்ட மீனா வர, மீனா அப்படின்னு கூப்பிடுறாரு அண்ணாமலை. என்னங்க மாமா அவங்க நிக்க, இந்தாமா இதுல கொஞ்சம் பணம் இருக்கு, தேர்தல் செலவுக்கு வச்சுக்க அப்படின்னு ஒரு கவரை நீட்டுறாரு அண்ணாமலை. எதுக்கு மாமான்னு மீனா கேட்க, இல்ல நீ சங்க தேர்தல்ல நிக்கிற, அப்ப உனக்கு பணம் தேவைப்படும், தேர்தல் செலவுக்கு வச்சுக்க, என்னால இப்ப இவ்வளவுதான் முடிஞ்சதுன்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க. விஜயா குடிச்சிட்டு இருந்த காஃபி தொண்டைக்குள்ளேயே இறங்கல இதை கேட்டு. அதே நேரத்துல டென்ஷன் ஆகி, ஏங்க இப்ப எதுக்குங்க அவளுக்கு பணம் கொடுக்குறீங்க அப்படின்னு கத்துறாங்க விஜயா. உன்னாலேயே முடியலல்ல, அப்ப பேசாம படுங்கிறாரு அண்ணாமலை. ஷோ இந்த மனுஷன் அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க விஜயா. எழுந்து வந்தோம் திட்ட முடியாது. இப்ப அப்பா பணம்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா, எங்ககிட்டயே இருக்குப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பாங்கிறாரு முத்து. நாம என்ன அந்த சிந்தாமணி மாதிரி மற்றவங்களுக்கு பணம் கொடுத்தா ஓட்டு வாங்க போறோம்? மீனாவோட நல்ல குணத்தாலையும் அவன் நடந்துக்கிற விதத்தாலையும் எல்லாரும் ஓட்டு போடுவாங்கப்பா அவளுக்கு அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டு இருக்க. அது தெரியும்டா எனக்கு அப்படிங்கிறாரு அண்ணாமலை. இப்ப விஜயாவுக்கு காஃபியே கசந்து போயிடுது, காது பூரா ஹால்ல தான் இருக்கு. உங்ககிட்ட பணம் இல்லைங்கிறதுக்காக நான் இதை கொடுக்கல, மரியாதை மருமகளோட வெற்றியில எனக்கும் பங்கு இருக்குதுல்ல அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, முத்து மீனா ரெண்டு பேரும் சிரிப்போட பாக்குறாங்க. சும்மா வாயில சொன்னா போதுமா, அவங்களால முடிஞ்சதை செய்யணும்ல, இந்தா வாங்கிக்கன்னு நீட்டுறாரு அண்ணாமலை. மீனா முத்துவ பார்க்க வாங்கிக்கன்ற மாதிரி ஒரு ஜாட காட்ட, மீனா மெதுவா அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு ரொம்ப நன்றி மாமான்றாங்க. இத நான் பணமா நினைச்சு வாங்கல, உங்க ஆசீர்வாதமா நினைச்சு வாங்கிக்கிறேன் மாமா அப்படின்னு மீனா சொல்ல, ஆசீர்வாதம் எப்பவுமே அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே, ஏங்க கொஞ்சம் உள்ளர வர்றீங்களா அப்படின்னு விஜயா அலறிக்கிட்டு இருக்காங்க. சரி மாமா போகட்டும்னு மீனா அந்த பக்கம் போக முத்தவும் போறாரு. அண்ணாமலை மறுபடியும் விஜயாவோட ரூம்குள்ள வர்றாரு. உலர் வந்து நின்று என்னன்னு கேட்க, இப்ப எதுக்குங்க அவளுக்கு பணம் கொடுக்குறீங்க, அவங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணுவாங்க, நாம அதுக்கு பணம் கொடுக்கணுமா அப்படின்னு விஜயா அவர்கிட்ட கோமா கேட்டுட்டு இருக்காங்க. இங்க பாரு, எல்லா விஷயத்திலையும் தேவையில்லாம தலையிடாத, அப்புறம் உனக்கு நிம்மதியே இருக்காது, நம்ம வீட்டு பொண்ணு தலைவியானா நமக்கு தானே பெருமை அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. இதுல என்ன பெருமை வேண்டி கிடக்கு அப்படின்ற மாதிரி விஜயா முறைச்சுக்கிட்டு இருக்க. இங்க பாரு, இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த போஸ்டர் கிழிச்ச விஷயத்துல முத்து சொன்னதை வச்சு உண்மை என்னன்னு தெரியுது அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, விஜயா அப்படியே முழிய விரிச்சு ஆன்னு பாக்குறாங்க. இந்த மாதிரி கேவலமான விஷயமெல்லாம் பண்ணாத விஜயா அப்படின்னு முத்து சொல்ல, ஐயோ இவருக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சு போல இருக்குன்னு திக்குன்னு பாக்குறாங்க விஜயா. மீனா இப்பதான் முன்னேறிக்கிட்டு வர்றா, தடுக்காத விஜயா, அவளுக்கு எதிராக எதையும் செஞ்சுக்கிட்டு இருக்காத, அப்புறம் இந்த மாதிரி பல அடிகள் விழும் பாத்துக்க அப்படின்னு வார்னிங்கா சொல்லிட்டு போறாரு அண்ணாமலை. விஜயா அப்படியே வாயடிச்சு போய் உட்கார்ந்து இருக்காங்க. ஸ்வேதாவும் ஸ்ருதியும் மீனாவுக்கு தெரிஞ்ச ஒரு அக்காவோட பூக்கடைக்கு வர்றாங்க. அவங்க ரோட்ல ஒரு டேபிள் போட்டு பூ வச்சு வித்துட்டு இருக்காங்க. பக்கத்துல வர்ற ஸ்ருதி பேசுறதெல்லாம் நோட் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. அக்கா, பூ வியாபாரிகள் சங்க எலெக்ஷன் வருதுல்ல, அதுக்கு சர்வே எடுக்கிறோம், நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க, யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்க, அந்த லேடி ஏதோ பதில் கொடுக்கறாங்க. அத மொபைல்ல என்டர் பண்ணிக்கிறாங்க ஸ்வேதா. அடுத்து வேறொரு கடைக்கு போறாங்க. அங்கேயும் இதே மாதிரி சில கேள்விகள் கேட்டு அதையும் நோட் பண்ணிட்டு வர்றாங்க. அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போறாங்க.
அங்க அந்த பொண்ணுகிட்டயும் சில கேள்விகள். அப்புறம் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்க இருந்து போய் இன்னொரு பாட்டி கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அப்புறம் ஒரு 2 பேர்கிட்ட இப்படியே நிறைய பூக்கடை வச்சிருக்கவங்க கிட்ட ஸ்ருதியும் ஸ்வேதாவும் கருத்து கணிப்பு எடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் பெரிய பெரிய கடைங்க ஜென்ஸுங்கன்னு எல்லார்கிட்டையும் அவங்க இப்படி கருத்து கணிப்பு கேக்குறாங்க. ஆரம்பத்துல ரொம்ப சந்தோஷமா வந்தவங்க முகம் இப்ப லைட்டா வாடி இருக்கு. சுறுசுறுப்பா நடந்து வந்தவங்க இப்ப அப்படியே கொஞ்சம் யோசனையா நடக்கிறாங்க. ரோடா அலைஞ்சு கருத்து கணிப்பெல்லாம் முடிச்சுட்டு வந்து ஸ்ருதியும் ஸ்வேதாவும் அவங்க ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி சீதா, முத்து, ரவின்னு நின்றுட்டு இருக்காங்க. ரவி கொஞ்சம் முன்னாடி வந்து ஸ்ருதியோட தோலை தட்டி அவசரமா வாங்கன்னு சொல்லிட்டு இப்படி அமைதியா உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு ரவி கேக்குறாரு. உங்க 2 பேரோட முகமே சரியில்லையே, ஏதாவது ப்ராப்ளமானு சீதா கேக்குறாங்க. எஸ், பிக் ப்ராப்ளம்ங்கிறாங்க ஸ்வேதா. கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல இருக்கும் அப்படின்னு ஸ்ருதியும் சொல்ல we have to do something about this அப்படின்னு ஸ்வேதா சொல்றாங்க. புரியாம திருத்தர்னு முழிச்ச ரவி எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. அதானே, முதல்ல விஷயத்த தெளிவா சொல்லுங்கன்றாரு முத்து. மீனா இந்த எலெக்ஷன்ல ஜெயிப்பாங்களா இல்ல அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்கும் போதே அதுல என்ன சந்தேகம், கண்டிப்பா மீனா தான் ஜெயிப்பா அப்படின்னு அடிச்சு சொல்றாரு முத்து. இருங்க முத்து, ஜெயிப்பாங்களா இல்லையான்னு பூக்காரங்க கிட்ட எல்லாம் சர்வே எடுத்தோம் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஓ கருத்து கணிப்பாங்கிறாங்க சீதா. அப்படின்னு ஸ்வேதாவும் ஸ்ருதியும் தலையாட்ட என்ன ரிசல்ட்னு கேக்குறாரு ரவி ரொம்ப ஆர்வமா. ஸ்வேதா லேப்டாப்ல ஏதோ பண்ணிட்டு இந்தாங்க நீங்களே பாருங்கன்னு காமிக்கிறாங்க. அந்த எல்லோ ஸ்கிரீன்ல ஒரு பக்கம் சிந்தாமணியோட பிக்கும் இன்னொரு ஹாஃப்ல மீனாவோட பிக்கும் இருக்கு. சிந்தாமணியோட தலைக்கு மேல போல்னு இருக்கு, மீனாவோட தலைக்கு மேல கொஸ்டின் இருக்கு. சிந்தாமணிக்கு கீழே ஒரு சின்ன காலத்துல எஸ் அப்படின்னு இருக்கு, அதுக்கு கீழே 65% இருக்கு. மீனாவோட பிக்குக்கு கீழே ஒரு சின்ன ஒயிட் ஸ்கொயர்ல நோன்னு இருக்கு, அதுக்கு கீழே 35% இருக்கு. என்ன இது கலர் கலரா வரைஞ்சு வச்சிருக்கீங்கன்னு முத்து கேக்குறாரு. இதே இருடா, அன்னைக்கு 35% ஓட்டு தான் இருக்கு அப்படின்னு ரவி சொல்ல அது புரியாம முத்து ரொம்ப சந்தோஷமா அப்படியா ரொம்ப சரி, அப்ப சிந்தாமணிக்கு அப்படின்னு ஆர்வமா கேக்குறாரு. 65% இருக்குடான்னு ரவி சொல்ல முத்துவுக்கு நல்லா புரிஞ்சிருது, முகமே வாடி போயிடுது. அப்ப சிந்தாமணிக்கு தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு அவசரமா கேக்குறாரு. ரவி ரொம்பவே சங்கடமா நிக்க, ஆமா அதுல லேடிஸோட ஓட்டு கொஞ்சம் மீனாவுக்கு தான் அதிகமா இருக்கு, ஜென்ஸோட ஓட்டு மேக்சிமம் சிந்தாமணிக்கு தான் இருக்கு அப்படின்றாங்க ஸ்வேதா. இதே ஸ்டேட்டஸ்ல போனா மீனா வின் பண்றது கஷ்டம் முத்து அப்படின்னு ஸ்ருதி சொல்லிக்கிட்டே எழுந்திருக்கிறாங்க. ஸ்வேதாவும் எழுந்து வர 5 பேருமே யோசனையா அப்படியே 2 எட்டு தள்ளி நிக்கிறாங்க. அக்கா எப்படியாவது ஜெயிச்சிருவான்னு தான் நம்பிக்கிட்டு இருந்தோம், ஏன் யாரும் மீனாவுக்கு ஓட்டு போட மாட்டாங்களா, இந்த சிந்தாமணி பண்ணினதெல்லாம் மறந்துட்டாங்களா அப்படின்னு சீதா கொஞ்சம் கோவமா கேக்குறாங்க. அப்படி இல்ல சீதா, எல்லாருக்கும் மீனாவை பிடிக்கும், அவங்க மேல கோவம் எதுவும் இல்ல, ஆனா மீனாவால இந்த பொறுப்பை பண்ண முடியுமான்னு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கு அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, அப்ப சிந்தாமணியால மட்டும் இந்த பொறுப்பை கரெக்டா பண்ணிட முடியுமா அப்படின்னு எரிச்சலை மறைச்சுக்கிட்டு கேக்குறாரு ரவி. டேய், அந்த அம்மா கிட்ட பொறுப்பு இல்லைனாலும் அதுகிட்ட ஒரு அனுபவம் இருக்குல்ல, அதிகாரமும் அதுக்கு தெரியும், அதை வச்சுதான் அந்த பொம்பளைய எல்லாரும் நம்புறாங்க அப்படின்னு முத்து சொல்ல, ஐயோ அப்ப அக்காவால ஜெயிக்க முடியாதா அப்படின்னு அவசரமா கேக்குறாங்க சீதா. சீதா, நம்மள மாதிரி ஆளுங்க இப்படி எலெக்ஷன்ல நிக்கிறதே ஜெயிச்ச மாதிரி தான், மீனாவுக்கு இதுவே ஒரு வெற்றி தான், முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவோம், ஜெயிக்கலையா இதை பயிற்சியா எடுத்துக்கிட்டு அடுத்த எலெக்ஷன்ல முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு கொஞ்சம் அதை ஈஸியா எடுத்துக்கிட்டு சொல்றாரு முத்து. மாமா, அக்காவை பத்தி உங்களுக்கு தெரியாதா, இந்த எலெக்ஷன்ல தோத்துட்டா அப்புறம் எப்பவுமே எலெக்ஷன்ல நிக்க மாட்டா அப்படின்னு சீதா சொல்றாங்க. இதே மாதிரி நம்ம ஊர் அரசியல்வாதிகள்லாம் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். முத்துவும் யோசிக்கிறாரு, எல்லாருமே யோசிக்கிறாங்க. அண்ணியே வேண்டான்னு சொன்னாங்க, எல்லாரும் சேர்ந்து கன்வின்ஸ் பண்ணோம், இப்ப வின் பண்ண முடியலன்னா அன்னைக்கு அது ரொம்ப கஷ்டமாயிடும்ல அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்றாரு ரவி. அது மட்டும் இல்ல மாமா, இந்த சிந்தாமணியோட ஆட்டம் ஓவர் ஆயிடும், அப்புறம் அக்காவை ரொம்ப அவமானப்படுத்துவா அப்படின்னு சீதா சொல்ல, அதுவும் கரெக்ட் தான், அந்த அம்மா எப்படிடா மீனாவை தோக்கடிக்கலான்னு சுத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னு முத்து சொல்ல, இப்ப என்னடா பண்றதுன்னு கேக்குறாரு ரவி. மீனாவோட ஓட் பர்சன்டேஜை நாம இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, அது எப்படிங்க முடியும்னு சீதா கேக்குறாங்க. கேன்வாஸ் பண்ணணும், மீனாவை பத்தி எல்லார்கிட்டையும் சொல்லி நாம தான் ஓட்டு கேட்கணும் அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, ட்ரை பண்ணலாங்கிற மாதிரி ஸ்ருதியும் லைட்டான வருத்தத்தோட தலையாட்டுறாங்க. கரெக்டுமா தங்கச்சி
மீனாவோட மனசை பத்தி எல்லாருக்கும் புரிய வைக்கணும். அதுக்கு ஒவ்வொரு கடையா ஒவ்வொரு வியாபாரியா பார்த்து நாம பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு முத்து சொல்ல, அப்படி பண்ணனா அக்காவுக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு ரொம்பவே ஆர்வமா கேக்குறாங்க சீதா. சீதா, மீனா ஜெயிச்சா என்னென்ன செய்வான்னு தெரிஞ்சாதானே மீனா மேல நம்பிக்கை வரும் அப்படின்னு முத்து சொல்ல, கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கப்ப ஸ்ருதிக்கு புரிஞ்சிடுது. கரெக்டு, பிரச்சாரத்தோட புது புது ஸ்கீமை கொண்டு வரணும், அதை நான் யோசிக்கிறேன் அப்படின்னு ஸ்ருதி கொஞ்சம் பிரைட்டாகி சொல்றாங்க. நானும் யோசிக்கிறேங்கிறாங்க ஸ்வேதா. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு முத்து சொல்ல, எல்லாரும் முத்துவைய பாக்குறாங்க. இந்த கருத்து கணிப்பு விஷயம் நமக்குள்ளேயே இருக்கணும், மீனாவுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா அதுவே அவ நம்பிக்கைய உடைச்சிருங்கிறாரு முத்து. எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா பார்த்துட்டு சரின்னு தலையாடுறாங்க. கரெக்ட், மீனாவுக்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஆமான்னு ஸ்வேதாவும் தலையாடுறாங்க. அப்படியே நாமளும் இந்த கருத்து கணிப்பெல்லாம் மறந்துடணும், மீனா ஜெயிப்பான்னு முழுசா நம்பி வேலை பார்க்கணும் அப்படின்னு முத்து ஸ்ட்ராங்கா சொல்ல, கரெக்ட், லெட் ஸ்டார்ட் ஃப்ரம் கிளீன் ஸ்லேட், ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அப்ப இன்னைக்கே வேலையை ஆரம்பிச்சிடலாங்கிறாரு ரவி. கரெக்ட், மீனாவுக்கு நாம ஒரு பறக்கும் படையா இருந்து வேலை செய்யறோம், ஜெயிக்க வைக்கிறோம் அப்படின்னு முத்து கைய நீட்ட, பட்டுன்னு ரவி அவரோட கையை அதுல வைக்கிறாரு. அடுத்து ஸ்ருதி, அடுத்து ஸ்வேதா, அடுத்தது சீதான்னு எல்லாரும் ஒருங்கிணைந்த கைய ஒரே இடத்துல வைக்கிறாங்க. சொன்னதோட நிக்காம அடுத்த வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க. கோயிலுங்க முன்னாடி இருக்க பூக்கடை, ரோட் சைட்ல இருக்க பூக்கடை, கடைவீதியில இருக்க பூக்கடை அப்படின்னு ஒவ்வொருத்தங்களையா போய் பார்த்து பார்த்து பேசுறாங்க. ஒவ்வொருத்தர்கிட்டையும் நோட்டீஸை கொடுக்கறதோட இல்லாம இவங்களே நிறைய எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஏன்னா நோட்டீஸை கொடுத்தா அதை விபூதி மடிக்கிறதுக்கோ இல்ல சுருட்டி தூக்கி போட தான் யூஸ் பண்ணுவாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு இவங்களும் வாயால எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. 5 பேரும் சேர்ந்து ஒரு கேங்கா சுத்தி அவங்களோட கேன்வாசிங் ஒர்க்கை பண்ணிட்டு இருக்காங்க. முத்து எல்லாரையும் லீட் பண்ணி கூட்டிட்டு போறாரு. ஜென்ஸ் லேடிஸ்ன்னு யாரையும் பாக்கி வைக்கல, எல்லார்கிட்டையும் போய் பேசுறாங்க. ஒரு யூத் கேங்கே புறப்பட்டு எல்லார்கிட்டையும் போய் கேன்வாஸ் பண்றதும் பேசுறதுமா பறந்து பறந்து வேலை பார்க்குறாங்க. முத்து எல்லா வயசுக்கும் ஏத்த மாதிரி இறங்கி அவங்க பக்கத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு வழியா கேம்பெயினை முடிச்சிட்டு ஸ்ருதியும் ஸ்வேதாவும் மீனா இருக்க இடத்துக்கு வர்றாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்கிற ஸ்ருதி, மீனா அந்த லிஸ்ட் என்னோட மொபைலுக்கு அனுப்பிடுங்கன்னு சொல்றாங்க. இந்தாங்க அப்படின்னு மீனா நோட்டை கொடுக்க அதை வாங்கிக்கிற ஸ்ருதி, ஸ்வேதா நமக்கு டைம் இல்ல, சீக்கிரமா ஒர்க் பண்ணணும், எலெக்ஷனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குன்றாங்க. இந்த மாதிரி எலெக்ஷன் கேம்பெயினுக்கு ஒர்க் பண்றது கூட நல்லா இருக்குல்லன்றாங்க ஸ்வேதா. எனக்கும் எக்ஸைட்டடா தான் இருக்கு அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குங்க அப்படின்னு மீனா சொல்ல, ஏன் டென்ஷன் ஆகுறீங்கன்னு ஸ்ருதி கேக்குறாங்க. கண்டிப்பா நீங்க தான் வின் பண்ணுவீங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஆமா மீனா, அதுக்கான எல்லா வேலையும் நாங்க பாத்துக்கிறோங்கிறாங்க ஸ்வேதா. அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, 2 பேரையும் நிகழ்ச்சியும் நன்றியுமா பாக்குறாங்க மீனா. இன்னும் வயித்துல வலி இருக்கு போல இருக்கு, ஒரு கை வயித்துல தான் இருக்கு. ஸ்வேதா, முதல்ல மீனா ஜெயிச்சா என்னென்ன செய்வாங்கன்னு அவங்கள பேச வச்சு அதை வீடியோவா பண்ணி அதை சென்ட் பண்ணணும் எல்லாருக்கும் அப்படிங்கிற ஸ்ருதி. மீனா, உங்களுக்கு ஓட்டு போட விரும்புறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ அத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுங்க, நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேங்கிறாங்க ஸ்ருதி. மீனாவும் அப்படின்னு தலையாட்ட வீடியோ எடுக்க ரெடி ஆயிடுறாங்க ஸ்ருதி. வயித்துல போட்டிருக்க கட்டு தெரியற மாதிரி வேணும் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஐயோ அதெல்லாம் எதுக்குங்கிறாங்க மீனா. அப்பதான் சிந்தாமணி உங்களை என்ன பண்ணிருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, கரெக்ட், அதுக்கப்புறமும் தைரியமா நீங்க இந்த எலெக்ஷன்ல நிக்கிறீங்கன்னு எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, மீனா ரொம்பவே தயங்கிட்டு கட்டு மேல இருந்து கையை எடுக்கிறாங்க. ஓகே ரெடி ஸ்டார்ட் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, மீனா ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருக்கும் வணக்கம்னு கும்பிடு போடுறவங்க, நான் உங்க வீட்டு பொண்ணு மீனா, வர்ற பூ வியாபாரிகள் சங்க எலெக்ஷன்ல நான் தலைவர் பதவியில நிக்கிறேன், என்ன நீங்க ஜெயிக்க வச்சீங்கன்னா அப்படின்னு மீனா அடுத்தடுத்த வாக்குறுதிகள்லாம் கொடுக்குறாங்க போல இருக்கு. அவங்க வயித்துல இருக்க கட்டு நல்லா விசிபிளா தெரியுது. மீனா பேசிக்கிட்டு இருக்க, ஸ்ருதி வீடியோ பண்ணிட்டு இருக்க, அதை ஸ்வேதாவும் எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. பேசி முடிக்கிற மீனா, எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு முடிச்சுக்க, கலக்கிட்டீங்க மீனா, சூப்பரா பேசுனீங்க, இதை பார்த்தா சிந்தாமணிக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்க கூட போட மாட்டாங்க அப்படிங்கிற ஸ்ருதி ஸ்வேதா கிட்ட திரும்பி, ஸ்வேதா நான் ஒரு நம்பர் லிஸ்ட் அனுப்பியிருந்தேன்ல, அந்த நம்பர்ல இருக்கவங்க எல்லாருக்கும் அனுப்பிடுங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஓகே அனுப்பிட்டா போச்சுங்கிறாங்க ஸ்வேதா. ஆன்சர் பண்ணிட்டேனா, நான் இதை எடிட் பண்ணி சோசியல் மீடியாவில் ரீல்ஸா போஸ்ட் பண்றேன் அப்படின்ற ஸ்ருதி அந்த நம்பர் லிஸ்ட் எடுத்து கொடுக்குறாங்க ஸ்வேதாட்ட. ஸ்வேதா அதை சிஸ்டம்ல ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் மாறி மாறி வேலை பார்க்கறத மீனா ஒன்னும் புரியாம சீரியஸா பாக்குறாங்க. ஸ்ருதி அதுல வாய்ஸ் செக் பண்றதும் அதை எடிட் பண்றதுமா வேலை பார்க்கறாங்க.
ஸ்ருதி வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரி வரும் பாருங்க அப்படின்னு மீனா கிட்ட காட்டுறாங்க. மீனாவும் அதை பார்த்துட்டு நல்லா இருக்குன்றாங்க. அடுத்து லேப்டாப்பை திருப்புற ஸ்வேதா, மீனா இந்த வீடியோவை பாக்குற எல்லாரும் உங்களுக்கு தான் ஓட் பண்ணுவாங்க, கண்டிப்பா நீங்க தான் வின் பண்ணுவீங்க அப்படின்றாங்க ஸ்வேதா. நீங்க இங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு, உங்க 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்கிறாங்க மீனா. மீனா எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க, நீங்க நல்லது பண்றதுக்காக எலெக்ஷன்ல நிக்கிறீங்க, அதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படின்றாங்க ஸ்ருதி. மீனா நீங்க ஃபேமிலியை பாத்துக்கிறதும் இல்லாம பிசினஸும் பண்றீங்க, எல்லாரும் அதோட நின்றுவாங்க, அவங்க உங்க லைஃபை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆனா நீங்க உங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை மற்றவங்களுக்கும் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களை பார்க்கும்போது மற்றவங்களுக்கும் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும், அதுக்கு எப்பவும் என் சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு ஸ்வேதா மீனாவோட கையை பிடிச்சிக்க என்னோட சப்போர்ட் தானு ஸ்ருதி அந்த கை மேல கைய வைக்கிறாங்க. 3 பேரும் ரொம்பவே சந்தோஷமா சிரிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் செல்வம் கொண்டு வந்து காரை நிறுத்திட்டு இறங்குறாரு. முத்துவும் இறங்கி வர்றாரு. டிக்கில இருந்து பேனர் கம்முன்னு எல்லாம் வெளியே எடுக்கிறாங்க. டேய் எல்லா பக்கமும் போஸ்டர் ஒட்டணும்டா, எங்க பார்த்தாலும் மீனா தான் தெரியணும் அப்படின்னு முத்து சொல்ல சரி முத்து சரி முத்துங்கிறாரு கார்த்தி. டேய் எல்லா பக்கமும் ஒட்டிடலாம்டா, ஏண்டா கவலைப்படுறாங்கிறாரு செல்வம். ஏன்பா நாம ஜெயிச்சிட முடியுமான்னு கார்த்தி கேக்குறாரு. ஏண்டா நீ ஏண்டா இப்படி கேக்குற, அதுல என்னடா டவுட்டுங்கிறாரு முத்து. சிந்தாமணி எப்படியாவது மீனா சிஸ்டரை எதிர்த்து ஜெயிக்கணுங்கிற முடிவுல இருக்கு. இது வரைக்கும் வட்டிக்கு மட்டுமே காசு கொடுத்துட்டு இருந்தவங்க இப்ப எல்லாருக்கும் ஓட்டுக்கு பணம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கார்த்தி சொல்ல, ஆமாப்பா நானும் கேள்விப்பட்டேன், ஆளுங்களை அனுப்பிச்சு எல்லா கடைக்கும் பணம் கொடுத்துருக்காங்களாம் அப்படிங்கிறாரு தினேஷ். இப்படியே போனா மீனா சிஸ்டர் ஜெயிக்கிறது கஷ்டம்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க அப்படின்னு கார்த்தி சொல்ல, முத்து கொஞ்சம் கடுப்பா அவர் கையில இருக்க போஸ்டரை வாங்கிட்டு, யாரா அப்படி சொன்னது, இந்த பாரு நல்லா பாரு அப்படின்னு போஸ்டரை விரிச்சு காமிக்க, அதுல மீனா பெட்ல படுத்த வாக்குல கைத்துல கட்டோட கை கூப்பிட்டு இருக்காங்க. அது போக கொஞ்சம் வாக்குறுதிகளை வாசகமா அடிச்சிருக்காங்க. பாத்தி இல்ல மீனா இந்த தேர்தலுக்காக ரத்தம் சிந்தி இருக்கா அப்படின்னு முத்து சொல்ல, ஏன்பா முத்து அரசியல்வாதிங்க மாதிரி நாமளும் இப்படி போட்டோலாம் எடுத்து போடணுமா அப்படின்னு செல்வம் கேக்குறாரு. டேய் அந்த சிந்தாமணி என்ன பண்ணியிருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியணும்ல, அந்த அம்மாவுக்கு ஓட்டு போட்டா யாருக்கு வேணும்னாலும் இந்த நிலைமை வரலாம்னு எல்லாருக்கும் நாம ஞாபகப்படுத்தணும், அதுக்கு தான் இதுங்கிறாரு முத்து. நீ சொல்றது கரெக்ட் முத்து, இத பார்த்து சிம்பத்தி ஓட்டு கூட நமக்கு கிடைக்குங்கிறாரு தினேஷ். டேய் சிம்பத்தி ஓட்டெல்லாம் நமக்கு தேவையில்லடா, உண்மையிலேயே அன்னைக்கு என்னையே தான் கத்தியால குத்த வந்தானுங்க, மீனா வந்து தடுத்துட்டா, மீனா மட்டும் தடுக்காம இருந்தான்னு வையேன் என் வயித்துல ஆழமா இறங்கி இருக்கும்டா, இந்நேரம் எனக்கு சங்குதாங்கிறாரு முத்து. இதை தாங்கிக்க முடியாத செல்வம், ஏய் ஏன்டா இப்படிலாம் பேசுற அப்படின்னு கோவப்படுறாரு. ஏய் உண்மை அதுதான்டா செல்வம், அதனால ஜனங்களுக்கு நாம என்ன நடந்ததுன்னு தெரிய வைக்கணும். இந்த போஸ்டரை எல்லாரும் பார்த்தாங்கன்னு வையேன் எல்லாரும் மீனாவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. நம்ம என்ன பண்றோம், இந்த போஸ்டரை ஒட்டி போட்டோ எடுத்து சங்கத்துல இருக்க உறுப்பினர்கள் எல்லாருக்கும் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு முத்து சொல்ல, 3 பேரும் ஒரே வாய்ஸ்ல அப்படின்னு தலையாட்டுறாங்க. ஏற்கனவே வீட்டுல ஸ்வேதா பலகுரல்னு எல்லாருமா சேர்ந்து ஆன்லைன்ல பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதோட சேர்த்து இதையும் அனுப்புவோம், கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் என்ன அப்படின்னு முத்து சொல்ல, ஓகே முத்து பண்ணிடலாம் அப்படின்னு 3 பேரும் தலையாட்டுறாங்க. மறுபடியும் கார்த்திகையிலே அந்த போஸ்டர்லாம் வைக்கிறவரு அங்க போய் ஒட்டலாம் வா போலான்னு 4 பேரும் கிளம்புறாங்க. போஸ்டரை கிடைக்கிற செவுத்துல எல்லாம் ஒட்டி அதை போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் முத்துவும் போஸ்டர் ஒட்டுறாரு, எந்த சுருக்கமும் இல்லாம வளைவு நெளிவு இல்லாம சூப்பரா ஒட்டுறாங்க. இவங்க ஒட்டிட்டு போட்டோ எடுத்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு இருக்க ஒருத்தர் பாத்தி அங்கன்னு காமிக்கிறாரு. அந்த போஸ்டரை பாக்குற ஒருத்தர், பாவையா அந்த பொண்ணு பேசாம அது பாட்டுக்கு பூ வித்துக்கிட்டு இருந்தது, என்ன பாவம் பண்ணுச்சு, கஷ்டப்பட்டு உழைக்கிற பொண்ணையாது, இந்த பொண்ணை போய் சிந்தாமணி ஆளை வச்சு கத்தியால குத்த வச்சுட்டாங்களே அப்படின்னு பேசிக்கிட்டே இவங்களை கிராஸ் பண்ணி போறாங்க. ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு முத்து பார்க்க, ஆமாப்பா செம்மையா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற மாதிரி 3 பேரும் தலையாட்டிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் உற்சாகமா போஸ்டர் ஒட்ட ஆரம்பிக்கிறாங்க. போஸ்டர் ஒட்டுறது ஒரு பெரிய கலை தான். இப்பதான் எங்க பார்த்தாலும் பிளக்ஸ் பேனர்னு போகுது, இன்னெல்லாம் போஸ்டர் 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 தான் எல்லா செவத்துலயும். முத்து போஸ்டரை ரிவர்ஸ்ல வச்சு அதுல நல்லா கம்ம தடவி நேர்கோட்ல எடுத்து அப்படியே சப்புன்னு ஒட்டி மேல இருந்து கீழே வரல அமுத்தி விடுறாரு. செவுத்து மேலேயே போஸ்டர் வச்சு கையாலேயே ஐரன் போட்டுட்டு இருக்காரு அவரு. அடுத்த போஸ்டரை கொடுறான்னு கேட்க, இந்தான்னு கார்த்திக் கொண்டு வர்றாரு. அப்போ 2 லேடிஸ் அந்த பக்கமா வர்றாங்க.
ஏய் இங்க பாரு அப்படின்னு சொல்ல அந்த லேடி என்னப்பா இது மீனா எங்கன்னு இன்னொரு லேடி கேக்குறாங்க. அக்கா நான் தான் மீனாவை வீட்டுல ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கேன். போன்ல நெட்ல எல்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போஸ்டர் ஒட்டிட்டு இருக்கோன்றாரு முத்து. இந்த போஸ்டரை பார்த்தா எனக்கே அழுகையா வருதுப்பா. மீனாவுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா என்னப்பா பண்றது அப்படின்னு அந்த லேடி ரொம்ப கலக்கமா கேட்க அவங்க தோல்ல இன்னொரு லேடி படார்னு தட்டி எல்லாம் அந்த சிந்தாமணி பண்ற வேலை. முத்து அந்த சிந்தாமணி நம்ம ஏரியாவுக்கு பணம் கொடுக்க வந்துச்சு. நாங்க தான் அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்னு திருப்பி அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு அந்த லேடி சொல்ல இன்னொரு லேடி ஆமான்னு தலையாட்டுறாங்க. அக்கா எதுக்குக்கா அனுப்பி விட்டீங்க? அது என்ன அந்த அம்மாவோட பணமா? உங்க எல்லார்கிட்டையும் அநியாயமா வட்டி போட்டு சம்பாரிச்ச பணம் தானே அது. அந்த அம்மா கொடுத்தா பணத்தை வாங்கிக்கோங்க, ஆனா ஓட்ட மட்டும் மீனாவுக்கு போட்டுருங்கிறாரு முத்து. அப்படியா? சரிப்பா அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்ல கரெக்ட், அது உங்ககிட்ட இருந்து திருடின காசை தான் அந்த அம்மா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த காசை நீங்க இப்படிதான் வசூல் பண்ண முடியும், யோசிச்சு ஓட்ட போடுங்கன்றாரு செல்வம். அக்கா ஏன் பொண்டாட்டிக்கு இந்த மாதிரி காசெல்லாம் கொடுக்க தெரியாது, அவளுக்கு உண்மையா உழைக்க தெரியும். பணத்தை பார்த்து ஓட்ட போட்டுறாதீங்க, பணத்தை கொடுத்தா வாங்கிக்கங்க, ஆனா ஓட்ட மட்டும் மீனாவுக்கு போட்டுருங்கன்றாரு முத்து. எங்க ஓட்டு மீனாவுக்கு தான்ப்பா அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரே குரல்ல சொல்றாங்க. சூப்பர்க்கா சூப்பர்கான்னு முத்து சொல்ல வரோம்ப்பா அப்படின்னு அந்த ரெண்டு லேடிஸும் சிரிப்போட கிளம்புறாங்க. வா அப்படின்னு செல்வம் கூப்பிட முத்து போஸ்டரோட போக இதோ வந்துட்டேன்பா அப்படின்னு மொபைலோட போய்கிட்டு இருக்காரு கார்த்திக். முத்து போஸ்டர் செவுத்து மேல வச்சுட்டு பசைய கூடுறான்னு கேட்க செல்வம் ஒரு கையில போஸ்டரும் இன்னொரு கையில பக்கெட்டுமா நிக்கிறவர் இந்தான்னு நீட்டுறாரு. கை நிறைய பசைய அள்ளி போஸ்டரோட பின்பக்கம் தடவிட்டு இருக்காரு முத்து. கொஞ்சம் மேல ஓட்டுடா அப்படின்னு செல்வம் சொல்ல சரின்னு கொஞ்சம் மேலே ஏத்திக்கிட்டு பசைய தடவுறாரு முத்து. போற போக்குல இன்னைக்கே நாமளும் போஸ்டர் ஓட்ட கத்துக்குவோம் போல இருக்கு. அப்போ ஒருத்தர் வண்டி ஓட்டிட்டு வர அவங்க மிஸ்ஸஸ் பின்னாடி உட்கார்ந்து வர்றாங்க. வண்டியை கொண்டு வந்து நிறுத்துறவரு என்னப்பா முத்து போஸ்டர் ஓட்டிட்டு இருக்கியான்னு கேக்குறாரு அவரு. ஆமாண்ணே அவரு சொல்ல எங்க ஓட்டு மீனாவுக்கு தான்ப்பாங்கிறாரு அவரு. நல்லது நல்லதுண்ணே அப்படின்னு முத்து பெருசா ஒரு வணக்கத்தை போட வரப்பான்னு அவர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு போறாரு. மீனாவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்டு வந்துட்டு இருக்காங்க. அக்கா இதுதான் கடைசி வீடா அப்படின்னு கேட்க ஆமா இந்த ஏரியாவில் இதுதான் கடைசி வீடு. மீனா நாளைக்கு பக்கத்து ஏரியாக்கெல்லாம் போய் மொத்தத்தையும் கவர் பண்ணிடலான்னு அமுதாக்கா சொல்ல மீனா அந்த வீதியோட எண்டுக்கு வர்றாங்க. அங்க ரெண்டு பேர் நின்று பூ கட்டிட்டு இருக்காங்க. அக்கான்னு மீனா கூப்பிட வாமா வாமா மீனா அப்படின்னு எழுந்திருக்கிறவங்க அந்த சேர் எடுத்து கொடு இன்னொரு லேடி சொல்ல டக்குன்னு எடுத்து கொடுக்குறாங்க. உட்காரு மீனா அப்படின்னு சொல்ல இல்லக்கா பரவாயில்ல இருக்கட்டும்காங்கிறாங்க மீனா. அதெல்லாம் இருக்கட்டும், வயிற்றுல இவ்வளோ பெரிய காயத்தை வச்சுட்டு நடந்து வந்திருக்க, இந்த உட்காரு முதல்ல உட்காருன்றாங்க ஒரு லேடி. மீனா மெதுவா உட்கார்ந்துகிட்டு இருக்க, நாங்க உனக்கு தாமா ஓட்டு போடுவோம், நீ எதுக்கு வேஸ்டா அலைஞ்சிட்டு இருக்க நீ இன்னொரு லேடி கேக்குறாங்க. நீ வீட்டுல இருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல மீனா அப்படின்னு இன்னொரு அக்கா கேக்குறாங்க. அப்போ ரெண்டு ஜென்ட்ஸ் வர்றாங்க. வணக்கம் வணக்கம்மானவங்க சொல்ல வணக்கம் வணக்கங்கன்றாங்க மீனாவும். எலெக்ஷன்ல நான் நிக்கிறேன், தேர்தல்ல நான் ஏன் நிக்கணும், நான் ஏன் எலெக்ஷன்ல நிக்கிறேங்கிறத உங்களுக்கு எல்லாருக்கும் புரிய வைக்கணும்ல அப்படின்னு மீனா சொல்ல எங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சுமான்னு ஒரு லேடி சொல்றாங்க. நீ தான் கண்டிப்பா ஜெயிப்பன்னு உன்னை எதிர்த்து நின்னவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, அதனாலதான் கத்தியால குத்தி இருக்காங்கன்னு ஒரு லேடி சொல்றாங்க. அக்கா மத்தவங்கள பத்தி எல்லாம் நம்ம எதுவுமே பேச வேண்டாம், ஒரு தலைவியா நான் ஜெயிச்சா என்ன செய்வேன்றத எல்லார்கிட்டையும் நான் சொல்றேன் அப்படின்னு மீனா சொல்ல ஜென்ஸ் ரெண்டு பேரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அக்கா நோட்டீஸ் எல்லாருக்கும் கொடுங்கன்னு மீனா சொல்ல மீனா கூட வந்து அக்கா ஒருத்தங்க நோட்டீஸ் கொடுக்குறாங்க எல்லாருக்கும். இந்த பக்கம் இருக்க ரெண்டு லேடிஸ்க்கும் அமுதா அக்கா கொடுக்குறாங்க. அவங்க நோட்டீஸ வாங்கிட்டு பாத்துட்டு இருக்க நான் செய்யற முதல் வேலை புயல் மழை காலத்துல நம்மளுக்கு பூவெல்லாம் ஒழுங்கா வந்து சேராது, அப்ப நம்ம பூ வியாபாரமும் சரியா நடக்காது. அந்த நேரத்துல நமக்கு ஒரு மானியம் கிடைக்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணுவேன், அரசாங்கத்துக்கிட்ட முறையா மனு கொடுத்து நான் அதை வாங்கி தருவேன். அது மாதிரி பெண்களுக்கான சிறு தொழில் கடன் உதவியை நான் வாங்கி தருவேன் அப்படின்னு மீனா ரொம்பவே அழகா அவங்களோட எலெக்ஷன் கேம்பெயினை நடத்திக்கிட்டு இருக்காங்க. நாளைய ப்ரோமோவில் ஓட்டு போடுறதுக்காக சிந்தாமணி மீனா ரெண்டு பேருமே பூத்துக்கு வர்றாங்க. மீனா அவங்க ஓட்டை போட்டு அதை மடிச்சு அந்த பாக்ஸுக்குள்ள போட சிந்தாமணியா அவங்க ஓட்டு அவங்களுக்கு நேராவே போட்டு பாக்ஸ்குள்ள போடுறாங்க. ஓட்டு போட்டுட்டு வந்த மீனாவுக்கு எல்லாரும் செகண்ட் கொடுக்குறாங்க. ஸ்வேதா ஸ்ருதின்னு ரொம்ப சந்தோஷமா நின்னுட்டு இருக்க அங்க சிந்தாமணி வர்றாங்க. மீனாவை சுத்தி ஒரு பெரிய கூட்டமே நின்னுட்டு இருக்கு. வியாபாரிங்க எல்லாரோட சப்போர்ட்டும் மீனாவுக்கு தான் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க சிந்தாமணி பயங்கர கோவத்தோட பாத்துட்டு இருக்காங்க. அவங்களோட முதல் அல்லக்கையே அதாங்க மெயின் அல்லக்கையே கலர் கலரா சட்டை போட்டுட்டு சுத்துவாரு. அவரு அதிர்ச்சியோட சிந்தாமணிய பாக்குறாரு, என்னக்கா இப்படி சொல்றாங்கன்னு. அப்போ நாளைக்கு எலெக்ஷன் நாளான்னைக்கு ரிசல்ட்டா, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.